கண்ணம்மா. வணக்கம் வணக்கம். இன்னைக்கு திங்கட்கிழமை காலை இரவு நேர வணக்கம். காலையா இரவா? இரவு நேர வணக்கம். இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போயிட்டு வந்தோம். அதெல்லாம் எடுத்து வைக்கணும். குழம்பு சுட வைக்கிறேன். எனக்கு இது இருக்கு. என்ன குழம்பு? உனக்கு நேர்த்து வச்சு தலைக்கறி குழம்பு இருக்கு. எனக்கு தோசை. எனக்கு சாதம் கொஞ்சம் இருக்கு. உனக்கு தோசை வேணும். தோசைக்கு நாளைக்கு மாவு ஆட்டினாதே. இப்ப நாளைக்கு தான் மாவு. நமக்கு இதுக்குள்ள நுழைய முடியாதபடி சிலிண்டர் வச்சு விட்டாங்க. வர என்ன தீர்ந்து விட்டதா? ஆமா. இன்னும் எவ்வளவு நாள் இருக்கு? 1ஆம் தேதிக்கு இன்னும் ஒரு வாரம். ஒரு வாரம்னு சொன்னா எத்தனை நாள்? அடுத்த வாரம் சனி ஞாயிறு. திங்கட்கிழமை தான் 1ஆம் தேதி. திங்கட்கிழமை தானே? இதுக்கு மூடுறது இருந்துச்சுன்னா தேவை. அதுதானே இதுக்கு முடியலையே. எதுக்கு? ஆமா ஆமா, அந்த யோசனை இல்லை. இதுல கப்புன்னு மூடிக்கும். இந்த தட்டுக்கு தான் இதுக்குள்ளது. வாங்கும் போதே அது செட்டாதான் வாங்கினேன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களாம் நல்லா இருக்கீங்களா? நீங்களாம் டிஃபன் சாப்பிட்டீங்களா? என் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு கமெண்ட்ஸே வர்றதில்லை. இப்போ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லாஸ்ட்டாக சொல்ல வேண்டியதெல்லாம் இப்போ சொல்றீங்க. இடையில ரொம்ப ஃபீலிங்காக இருக்கு. அதனால இப்போ சொன்னேன். ஃபீலிங் என்ன ஃபீலிங்? வடிவேலு சொல்லுவாங்கல்ல. சந்தை 8 மணி வரைக்கும் இருக்கும் போருக்கு. அப்படிதானே? ஆமாம், 8-8:30 வரைக்கும் இருக்கும். அப்புறம் அவங்களும் போய் படுக்க வேண்டியதானே. ஆமாம். எல்லாம் அள்ளி கட்டி கொண்டு போய் சேர்த்து பணத்தை ஒரு சாக்கிலையில் வச்சுருக்காங்க. பணமெல்லாம் இல்லை, இப்போல்லாம் இது கட்டி சேர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு ஆள் விற்கியா, ஒரு ஆள் கட்டி சேர்க்க வேண்டியானே. ஆள் வச்சுருப்பேன். அதுக்கு ஆள் பேர் வேணும். ஒரு ஆளாவெல்லாம் பிஸ்னஸ் பண்ண முடியாது. வண்டியில் ஏற்றலாம் இருக்கணும்ல. எல்லாம் தானே இருக்கு. வலிக்கு நம்ம இன்னைக்கிட்டே எப்படி போச்சு? இன்னைக்கிட்டே பரவாயில்லாம போச்சு. ஏதோ மனசு கொஞ்சம் திருப்தியா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். உடம்பு நல்லா இல்லை, ஆனா மனசு கொஞ்சம் ஃப்ரீயா இருந்துச்சு. உடம்பு வந்து என்னன்னா, காலையில நான் ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்த ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டேன். ஒரு 11-11:30 போல. அது சில்லுன்னே சாப்பிட்டேன். சாப்பிட்டுட்டு அப்போ கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றும் பண்ணலை. சரின்னு பேசாமல் இருந்துட்டேன். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபேனை போட்டு போய் படுத்தா இந்த பக்கம் காத்தடிச்சிச்சு போல. அப்படியே வலிக்குது. ஜிவ்வுன்னு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. பல்லு வலி. நான் வேற அப்புறம் மாத்திரை பேரசிட்டமால் போடணுமோ என்னமோன்னு நினைச்சேன். போட்டுருவோமா அப்படின்னு நினைச்சேன். ரொம்ப வலி, பல்லு வலி தாங்க முடியாது. பல்லு வலியெல்லாம் வந்துச்சுன்னா. அப்புறம் பார்த்தேன், கொஞ்ச நேரம் ஃபேனெல்லாம் நிறுத்திட்டு வெயிலில் போய் உட்கார்ந்தேன். வெளியே போர்ட்டிகோவில் போய் உட்கார்ந்தேன். போர்ட்டிகோவில் போய் உட்கார்ந்தேன். அந்த வலி சரியாயிடுச்சு. அப்புறம் அதே சூட்டோட ஃபேனை போடாம வந்து ரூம்ல வந்து படுத்தேன். சரியாயிடுச்சு. ஆனா எனக்கு இன்னைக்கு ஜாதகம் சன் டிவில சொல்லும் போது சொன்னாங்க, இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம். இன்னைக்கு நிறைய பிறக்கிற பிள்ளைய உத்திராடத்துக்கு இன்னைக்கு கொஞ்சம் நல்லா இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. அது கரெக்டா கண்டிச்சு. சாயந்தரம் பார்த்தீங்கன்னா மத்தியானம் லேட்டாக தான் சாப்பிட்டேன். 3-3:30 போல சாப்பிட்டு ஒரு 5-5:30 மணியை போல அந்த டீ குடித்தேன். டீ குடிச்சா
டீ குடிச்சிட்டு தண்ணி பிடிக்க போகணும்னு குமிஞ்சு அதுல தண்ணி குடிச்சேன் பாரு, அப்படியே இதுன்னுக்கிட்டு வர மாதிரி வந்துருச்சு வயிறு. அப்புறம் சரின்னு அப்புறம் எதுவா பிடிச்சாந்து வச்சுட்டேன். பிடிச்சாந்து வச்சுட்டு அப்புறம் அல்சர் மாத்திரையை போட்டேன். அல்சர் தூக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எனக்கு எப்பயுமே நல்லா இருந்தோங்கிற ஒரு குழப்பே இல்லை. சின்ன வயசுல இருந்து அப்படியே காலம் ஓடிடுச்சு இவ்வளவு காலம். அதனாலதான் நான் வேலைக்கெல்லாம் போக நினைக்கிறது இல்லை. வேலைக்கு நம்ம ரெகுலரா போனா சரியா வராது. ரெகுலரா போக முடியாது நம்மளால. அதனால நான் எங்கேயுமே வேலைக்கெல்லாம் போகவும் இல்லை, போகிறத நினைக்கிறதும் இல்லை. வீட்டில் தான். வீடுன்னா நம்ம சத்திரம் செஞ்சோமா படுத்துக்கலாம், என்ன படுக்கிறதுனா படுத்துக்கலாம். இந்த மாதிரி ரெகுலராக போகணும்னு வச்சுக்க, கரெக்டாக அந்த டயத்துக்கு போகணும் பஸ்ஸுக்கு, என்ன. அது கவர்மெண்ட் ஜாபாக இருந்தாலும் பிரயோஜனம் இருக்குது, போகிறதில்ல. சும்மா இந்த வேலைக்கெல்லாம் போய் என்ன பிரயோஜனம்? வேலைக்கு நம்ம ஒன்லி போனால் கவர்மெண்ட் வேலைக்கு மட்டும்தான் போவீங்க. ஆமாம், உண்மையே அதே. கலெக்டராக மட்டும்தான் போவீங்க. கலெக்டரா இல்லை, கலெக்டரா இல்லை, அட கவர்மெண்ட்ல என்ன வேலையா இருந்தாலும் போவேன். கவர்மெண்ட் வேலைன்னா அது ஒரு மாதிரி சௌரியத்துக்கு இருந்துக்கலாம், டீயை டயத்துக்கு சாப்பிட்டுக்கலாம். ஐயோ என்னையா இரியா வேலை முடியா இரியா. அப்படியா? லேடிஸ் அப்படி சொல்ல மாட்டாங்க. லேடிஸ் சொல்ல மாட்டாங்க, ஜென்ஸ். லேடிஸ் சின்சியரா ஒர்க் பண்ணுவாங்க, ஜென்ஸ். அப்புறம் சௌரியத்துக்கு லீவ் எடுத்துக்கலாம். ஓ என்னையா கேள்வி வைக்கிறேன் நான் தானே. அது புரியா? ஒரு கிளர்க்கா வேலை கிடைச்சிருந்தா கூட போதும், கிடைக்கும். சரி போ, அதை விட சௌரியமா தான் இருக்கேன். கவர்மெண்ட் ஸ்டாஃபை விட சௌரியமா தான் இருக்கேன். போ, எனக்கு கடவுள் அதை விட நல்லா தான் கொடுத்துட்டாரு. நான் வேலைக்கு போகாமலே. அப்புறம் என்ன, கவர்மெண்ட் ஸ்டாஃப் அளவுக்கு நம்ம நடத்துகிறோம். என்ன, ஒரு டீச்சர் ஃபேமிலி எப்படி நடத்துவாங்களோ அதே அளவுக்கு நம்ம நடத்துகிறோம். இதில் இன்னி குறைஞ்சி போயிட்டோம். இது என்ன கவர்மெண்ட்டில் கொடுக்குற மட்டும்தான் காசா? வெளியில் கொடுக்குறதும் காசு தானே. ஆனால் கவர்மெண்ட்டை விட சொல்ல போனால் ப்ரைவேட்டில் சம்பாதிக்கிறவங்க நிறைய சம்பாதிக்கிறவங்களும் இருக்காங்க. என்ன, சாஃப்ட்வேர்ல எல்லாம், சாஃப்ட்வேரு, இந்த ஆடிட்டிங் ஃபீல்டு, கணக்கு வழக்கு இல்லாமல் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. என்ன, ஆடிட்டிங் ஃபீல்டு, டாக்டர்ஸ் எல்லாம் தனி கிளினிக்லேயே சம்பாதிக்கிறாங்கல்ல. கவர்மெண்ட்டில் கூட ஒரு இவ்வளவுனா இவ்வளவுதான், 40,000 80,000 இப்படி தானே கொடுப்பாங்க. இது அதுக்கு மேலே சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காது. ஆனால் கவர்மெண்ட்டில் நம்ம ஆள் போட்டு பார்க்கலாம், நம்ம வேலைக்கு பதில். ஆனால் டீச்சர்லாம் ஆள் போட முடியாது. மற்றவங்கெல்லாம், மற்ற கிளர்க்குகள்லாம். இப்போ இந்த யூனியன் ஆஃபீஸ்லலாம் ஆளுங்க போட்டு டெம்பரவரி ஆள் 7 ரூபா 5 ரூபா 8 ரூபாய்க்கு வர்றாங்க. அது மாதிரி டிரைவர்களுமே, இந்த யூனியன் ஆஃபீஸுக்கு டிரைவர்களுமே, டிரைவருக்கு அவங்க ஓட்டாமல் வயசாயிடுச்சு, ரிட்டையர் ஆகிற ஒரு பீரியடு இதுலன்னா வேற சின்ன பசங்க டிரைவரை போட்டு சம்பளம் மட்டும் 5 ரூபா 7 ரூபான்னு கொடுப்பாங்க. அப்படி கொடுப்பாங்க. அவங்களுக்கு வேலையும் டெய்லி கொடுத்த மாதிரி ஆயிரும். ஆமாம், சம்பளம் நம்மளுக்கு 40 ரூபா அந்த மாதிரி. ஆமாம், நமக்கு கூட வரும், அவங்களுக்கு கம்மியாகும். அவன் தான் வேலை நடந்துடும்ல. ஆமாம், வண்டி ஓட்டிடுவா யாரோ. ஒன்று நான் ஓட்டணும், இல்லை எனக்கு பதிலாக யாராவது ஓட்டணும். ஆனால் அப்படி பண்ணலாமா தெரியல. பண்ணுறாங்க, ஆனால் பண்ணலாமான்னு தெரியல. யாரோ ஒரு ஆள் அந்த வேலையை நிறுத்தாம போனா சரிதானே, வண்டி ஓட்டிட்டு. என்ன, அதானே, வேலை கிடக்கூடாது, அவ்வளவுதான். அங்கே உள்ள முக்கியம் வேலை கொடுக்கூடாது. ஆனா திருச்சியில பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸு, தில்லைநகர் சுத்தி ஹாஸ்பிட்டல் தான். தில்லைநகர் சுத்தி 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 பார்த்தாலும் அம்பிட்டு ஹாஸ்பிட்டல் தான். அப்பா, எங்கிட்டு திரும்பி பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல் தான். ஹாஸ்பிட்டல் அந்த அளவுக்கு சம்பாதிக்கிறான். ஆமா, நோய்க்கு அந்த அளவுக்கு இருக்கு. ஆமா, தஞ்சாவூரை விட கூட இருக்கு திருச்சி ஹாஸ்பிட்டல். தஞ்சாவூர்லாம் 1 2 தானே இருக்கு. இல்லை, தஞ்சாவூர் ஹாஸ்பிட்டல் நிறைய தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம முன்னாடி அரியலூர்ல இருக்கையெல்லாம் அங்கிட்டு தஞ்சாவூர் வழியே தானே போவோம். செந்துறை.
தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்டா பழைய பஸ் ஸ்டாண்டா? தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட். 2 பஸ் ஸ்டாண்டு தான் போகும் இருக்கு இந்த பஸ்ஸு. ஏன் பஸ் ஸ்டாண்டு ஊரை சுற்றி காட்டுதா 2 பஸ் ஸ்டாண்டு போய்? தெரியலையே, எனக்கு தெரியல. அப்படிதான் இருக்கு. செந்துறையில் நம்ம இருக்கையில் ஒரு டாக்டர் இருந்தார் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே கிராமம் தான் அது. அவங்க அம்மா அப்பா, அம்மா டாக்டர், பிரசவம் பார்க்குற டாக்டர். அவங்க அம்மா கேட்டுங்க, அவங்க அம்மா பிரசவம் பார்க்குற டாக்டரு. இந்த டாக்டர் அப்போ நம்ம அங்கே இருக்கையில் படிச்சுட்டு ஒர்க் பண்ணாரா என்னன்னு தெரியல. அவர் தான் இப்போ புதுக்கோட்டையில் கல்யாணகுமார்னு வந்திருக்காரு. செந்துறையில் இருந்த டாக்டர் தான். செந்துறையில் இருந்த டாக்டர் தான். நரம்புக்கு சூப்பரா பார்ப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். நரம்பு சம்பந்தமா சூப்பரா பார்ப்பாரு. எதா இருந்தாலும் கண்டுபிடிச்சு மருந்து மாத்திரை கொடுத்து சரியாக்கிடுவார். சூப்பரா பார்ப்பாரு அவரு. கல்யாணகுமார்னு ஒருத்தர் டீம்ல தானே பாக்குறாரு. அவர் தானே எப்படி கண்டுபிடிச்சிங்க? அவர் தான் செந்துறையில் இருந்தவர் தான். சோமையா இங்கே வந்து பார்ப்பாங்கல்ல, அவர்கிட்ட தான் அவங்க பொண்டாட்டிக்கெல்லாம் பார்ப்பாரு, ஆட்சிக்கெல்லாம். இது குட்டி தோசை யாருக்கு? குட்டி தோசை உனக்கு. அவருக்கு ஆம்பளை பிள்ளை இல்லை, கடைசி 2 பொம்பளை பிள்ளை தான். ஆனால் பொம்பளை பிள்ளைகளும் டாக்டரா, நல்ல திறமையானவர். நல்லா சேவை பண்ணுறாரு. அவர்கிட்ட பார்க்கணும்னா செவ்வாய் புதன் வியாழன்ல டோக்கன் எடுத்து சனி ஞாயிறு தான் பார்ப்பாரு. 2 நாள் மட்டும்தான் பார்ப்பாரு. மிச்ச நாள் கோயம்புத்தூர் இங்கே பார்ப்பாரு. இங்கே சனி ஞாயிறு மட்டும்தான் பார்ப்பாருன்னு நினைக்கிறேன். மிச்ச நாள்லாம் கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ல தான் இருக்கா அவருக்கு ஃபேமிலி. இங்கே நிஜாம் காலனியில் வீடு இருக்கு. அவருக்கு வர்ற காசுக்கு இங்கே ஒன்று வருது, நிறைய காசு வரும். அப்பா நிஜாம் காலனியில் ஒரு வீடு வருது வாங்குறீங்களானே போய் கேட்பாங்க. ஆமாம், அவருக்கெல்லாம் நிறைய காசு வரும். அவர் இது நரம்பியல் நிபுணர்ல. எல்லாருக்கும் நரம்பு இருக்கும். ஆனால் அவரெல்லாம் கிராமத்தில் படித்தவர் தான். கிராமத்தில் படித்து அங்கே இருந்தது தான் அவங்க வீடு. அங்கே அந்த அம்மா பிரசவம் பார்க்கும் அவங்க அம்மா. இவர் இதில் படிக்கிறாரு. இவர் தம்பி என்னன்னு தெரியல. 2 பசங்க. நல்ல நிலைமையில இருக்காங்க. செந்துறைலாம் ரொம்ப சின்ன ஊர் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சின்ன ஊர். நம்ம அரிமளை மாதிரி கூட இருக்காதுல்ல, ரொம்ப சின்ன ஊர். அந்த ஊரில் பிறந்து வளர்ந்தவர் தான் வரலாம். அதான் எங்கே பிறக்கிறோம் எங்கே வளர்றோங்கிறதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய இதுதான், திறமை தான். படிப்பு திறமையை வச்சுதான். ஒவ்வொருத்தர் ஒரு ஆள் சிட்டிக்குள்ளே இருந்தால் தான் நாங்கள் பெரிய ஆளாக வந்துருப்போம் அப்படின்னு. ஆனால் அவர் இங்கிலீஷ் மீடியம் படிச்சிருப்பாரு. என்னமோ வேற எங்கேயும். வேற எங்கேயும்னா என்ன? திருச்சியில் படிச்சிருப்பாரு. செந்துறை திருச்சி பக்கம் தானே, திருச்சிக்கு பக்கம் தானே. திருச்சியில் படிச்சிருப்பாரு, இல்லைன்னா தஞ்சாவூரில் படிச்சிருப்பாரு. நமக்கு அவரை தெரியாது. ஆனால் அவர் அந்த அம்மா மையந்தேன், அது கன்ஃபார்மாக தெரியும் எனக்கு. அவர் படித்ததெல்லாம் தெரியாது, எங்கே படித்தார் என்னெல்லாம் தெரியாது. மாவு தீர்ந்துச்சு, நாளைக்கு இட்லி ஊற போடணும் ஃப்ரெண்ட்ஸ். மாவு தீர்ந்து விட்டது, நாளைக்கு இட்லிக்கு ஊற போடணும். இட்லிக்கு ஊற வச்சு ஆட்டணும் நாளைக்கு. இன்னைக்கு வீடெல்லாம் தொடச்சி விட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடெல்லாம் தொடச்சி விட்டேன், எல்லாம் நீட்டாக. எப்படி இருக்குன்னு பாருங்க, எப்படி இருக்குன்னு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடமும் தொடச்சி விட்டேன். எல்லாம் டீப் க்ளீன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். நானாக இருந்தேன்னா செஞ்சிருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இவன் இருந்தாதே நானும் செய்ய மாட்டேன். சோம்பேறியாரி படுத்துக்கிட்டுருவேன். நானாக இருந்தேன்னா செஞ்சிருவேன் எப்படிங்க வேலை. எனக்கு வேலை செய்ய வீடு சுத்தமாக இருந்தால் தான் பிடிக்கும். ஏன் நீங்களும் ஆள் இருந்தாலும் செய்ய வேண்டியது. ஆள் இருந்தால் செஞ்சால் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம், நீங்கள் உட்காந்துருப்பீங்க. அப்போ உங்களுக்கு என்ன தெரியுமா, அம்மா எதா இருந்தாலும் செஞ்சிருவா அப்படிங்கிற நினப்பு வந்துடும். அந்த நினப்பு உண்டாக்கக்கூடாதுல்ல. எதா இருந்தாலும் ஷேரிங் தான். ஷேரிங். காற்று ஜிக்கு ஜிக்குன்னு வருதுல்ல. நம்மளோட மாமரம் நல்லா பெருசாக இருக்கே. மாமரம் பெருசாக இருக்கு, ஆனால் இன்னும் பிஞ்சு வைக்கல. ஆனால் கொழுந்தலையா நிறைய விடுது. இனி பிஞ்சு வச்சிடும், பூ பூத்துரும். பூ பூத்து தான் பிஞ்சு வைக்கும்.
பூக்கட்டு. அப்ப தெரியும் அவங்க மூக்கு மாங்காய என்ன மாங்காய்ன்னு தெரியும் அவங்க நட்டது. பிஞ்சு அவங்க மூக்கு மாங்காய்ன்னு சொல்லிதான் நட்டாங்க. பிஞ்சு விடையில தான் தெரியுமா? பிஞ்சு விடையில தெரியும். பூ பூத்துரும் எல்லாமே தளிர் இலையா விடுது. நீ பூ பூத்துரும். கொய்யாக்கா தெரியுச்சா? கொய்யாக்கா அம்புட்டு கடிச்சு கடிச்சு இது அணில் போடுது கீழே. அதுல நம்ம பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் காயா இருக்கு. பழம் அது கண்ணுக்கு தெரிஞ்சாது. பழமெல்லாம் கடிச்சு கடிச்சு கீழே பாதி தின்னுட்டு பாதி போட்டிருக்கு. ஐய, அப்படி போட்டிருக்கு. அந்த அணிலுக்கு ஏதாவது பண்ணணுமே. அணிலுக்கு என்ன பண்ணலாம்? அணிலுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அது தின்னது போதே மீதி நமக்கு. அது ஏதாவது ஒன்று ரெண்டு விட்டா அது நமக்கு. ஆமாம். இல்லைன்னா தான் அதை பழுக்க கடிச்சு வச்சுட்டு போயிடுச்சுன்னா. ஆமாம், அது கடிச்சு கடிச்சு கீழே விட்டு போயிடுது. கடிச்சு கடிச்சு பாதி தின்னுட்டு பாதி கீழே விட்டு. பப்பாளி காய். பப்பாளி தெரியுச்சா? ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு யூடியூப்ல ஒன்று பார்த்தேன். ஆனால் அவங்க பெரிய சேனல் தான். நல்லா அவங்களுக்கு மாதம் எப்படியும் 1.5 லட்சம் 2 லட்சம் இன்கம் வரும் போல இருக்கு யூடியூப்லேருந்து. அவங்க இப்போ தான் வீடு கட்டினாங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடு கட்டி இப்போ பார்த்தீங்கன்னா பெரிய டிவி சாணி 75 சோனி தானே, சோனி 75mm டிவி. இப்போ வீடு கட்டி இப்போ 1 மாதம் தான் இருக்கும். அதுக்குள்ளே சோனி டிவி வாங்கிட்டாங்க. சோஃபா செட்டு வாங்கிட்டாங்க. எப்படின்னு தெரியல. யூடியூப் காசு தான். நான் எப்படி உங்கள்கிட்ட சொன்னால் அதில் வாங்கிட்டோம்னா? ஆமாம், வாங்கிட்டாங்க. அதில் இது போட்டிருக்காங்க, வீடியோ போட்டிருக்காங்க. அதனால தானே சொல்கிறேன். வழிக்கு நமக்கு உடனே அப்டேட் வந்துடும். கடையில் எந்த பொருள் விற்றாலும் 75 இன்ச்சு டிவி விற்றுருக்கு. ஆமாம். யார் வாங்கியிருக்கா? இந்த அவங்க வாங்கியிருக்காங்க 75 இன்ச்சு டிவி ஃப்ரெண்ட்ஸ். அது அந்த அவங்கள்ட்ட டிவி யூனிட்டுக்கு சூப்பராக இருக்கு. டிவி யூனிட்டும் பெருசாக தான் கட்டியிருக்கா வீடு கட்டையில். அதுக்கு நல்லா இருக்கு, பெருசாகவே இருக்கு. இத்தனைக்கும் அந்த பொண்ணு நம்மளை மாதிரி இப்படித்தான் பேசி போடுது. அதுக்கு அவ்வளவு என்ன லட்சக்கணக்கில் பார்க்குறாங்க அவங்க விட்டு வீப்ஸை. நம்மளை மாதிரி தான் பேசி போடுது. காலையில் என்னென்னா புளிச்சக்கீரை சமைக்கிறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு காலையில் புளிச்சக்கீரையை எல்லாம் போட்டு வதக்கிட்டு அதை ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சி திருப்பி கொஞ்சம் நல்லெண்ணெயை ஊற்றி அதை நல்லா இதுன்னு விட்டு அதே பண்ணுச்சு. அதுக்கான வியூஸ் அவ்வளோ அள்ளிக்கிட்டு போகுது. லேக் கணக்கில் போகுது. அவங்களும் நம்மளை மாதிரி தான் வீடியோ போடுறாங்க. அவங்கள இது பெரிய இது அதனால போகுது. பெரிய சேனல். பெரிய மூளையா? பெரிய சேனல். மூளையில் பெரிய மூளை சின்ன மூளைன்னு இருக்கா மம்மி? அதை நீ பார்த்தியே நேற்று. இல்லை அந்த மூளை இல்லை. நிறைய சம்பாதிக்கிறவங்களுக்கு பெரிய மூளையும் சின்ன சம்பாதிக்கிறவங்களுக்கு சின்ன மூளை இருக்கா? மெமரி பவர் இருக்கவங்க நல்லா ஒர்க் பண்ணுறாங்க, சம்பாதிக்கிறாங்கப்பா. என்ன அட்வொகேட் ஆகட்டும், இது ஆடிட்டர் ஆகட்டும், அவங்கெல்லாம் மெமரி பவர். இப்போ நீ தானே எனக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டா மெமரி பவர் இருந்துச்சுன்னா உடனே நான் இது நிற்க முடியும். அது இல்லாத நிறைய பேர் ஆனால் அப்படித்தான் இருக்காங்க. நம்ம ஒரு வாட்டி பேசினா கூட ஓ நீங்கள் அன்னைக்கு பேசுனீங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. இப்போ ஒரு சிலர்லாம் நீங்கள் தானே அன்னைக்கு பேசுனது அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி மெமரி பவர் இருக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, எந்த ஃபீல்டாக இருந்தாலும். மெமரி பவர் இல்லாமல் ஒரு வாட்டி சொன்னதே 2வது வாட்டின்னு சொல்லி பண்ணிக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறதே சம்பாதிக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறது. ஒரு வாட்டி சொன்னதை ஒரு வாட்டியில் ஞாபகம் வச்சுக்கணும், இது சொன்னாங்கிறது. இந்த வக்கீல் சொக்கலிங்கம்லாம் எப்போ பார்த்தாலும் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார் இவங்க தான் அப்படின்னு. ஃபோனில் கூட நம்ம குரல் கேட்டால் கரெக்டாக கண்டுபிடிச்சிடுவார். அந்த அளவுக்கு மெமரி பவர். அப்படி இருக்கவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க பொதுவாக. ஆனால் நிறைய பேர் உங்களை நீ பார்த்தீங்களா தெரியலையே எனக்கு அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. கடை கொடுத்தது கூட நினப்பு இல்லாமல் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கொடுத்தமா நம்ம வாங்கினோமான்னு கூட அப்படி கூட உலகத்தில் இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்க உலகம் அப்படி போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு காசு இருந்து கொடுத்துட்டேன், நாளைக்கு என்னத்த வரும்போது கேட்டுக்கலாம். இந்த கார்த்திகாவெல்லாம் முத்துமினா கொடுத்தது திருப்பி கேட்கவே இருக்காது. எனக்கு ஹெச்ஓடியா
இல்ல அவர் மெமரி வச்சிருப்பாரு. அவர் கேட்க கூடாதுன்னு கேட்கல. அப்படி இருக்கவங்களும் இருக்காங்க. கேட்க கூடாதுங்கிறதுனால கேட்கல. அவரெல்லாம் மெமரி வச்சிருப்பாரு. இல்லைன்னா அவர் இந்த அளவுக்கு இது பண்ண முடியாது. கார்த்திகாவெல்லாம் அப்படி இல்லை. அது ஒரு மாதிரி டைப்பு. ஹெச்ஓடிலாம் உங்கள் ஹெச்ஓடிலாம் கரெக்டாக இருக்கு. சாப்பாடு எடுக்குவா ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர் பார்த்தீங்கன்னா தோசை, முள்ளங்கி சாம்பார், இது சாதம். இது வேண்டாம், கீரை வேண்டாம், நைட்டுக்கு சாப்பிடக்கூடாது. இந்த குழம்பு இருக்கு, மட்டன் குழம்பு இருக்கு, அவனுக்கு வேணாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நைட்டுக்கு டின்னர். வாங்க சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு இட்லிக்கு பாருங்க, இந்த உலக்கில் 5 உலக்கு சிஆர் அரிசி இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். 1 உலக்கு பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி எடுத்துக்கிட்டேன். இதுதான் இன்னைக்கு போடுற போறேன் நாளைக்கு. இது கலந்துருக்கா? 2 கலந்து வச்சுட்டேன். இப்போ உளுந்து பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு போதும் உளுந்து. ஒரு உலக்கு. மொத்தம் எவ்வளோ சொன்னேன்? 6 உலக்கா? இன்னும் கொஞ்சம் வேணா போட்டுக்கலாம். போதும் உளுந்து. இதில் 1 உலக்கு, இதில் 6 உலக்கு. சிஆர் அரிசி நல்லா இருக்கும் இட்லி. இட்லி கலக்கல. அது என்ன திடுதனமா போடுறீங்க? அதெல்லாம் நேரடிக்கு சரி. சரி, என்ன வடிக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த கத்திரிக்காய் 20 ரூபா, சந்தையில் வாங்கிட்டு வந்த காய்கறிகள். இந்த கத்திரிக்காய் 20 ரூபா, இது 10 ரூபா வெண்டைக்காய், இது வெங்காயம், பெரிய வெங்காயம் 2.5 கிலோ 50 ரூபா, சின்ன வெங்காயம் 2.25 கிலோ 50 ரூபா, இந்த தேங்காய் 30 ரூபா, அப்புறம் முருங்கைக்காய் 20 ரூபா, தக்காளி 4 கிலோ 50 ரூபா. சீப் ரேட்டாக கிடைக்குது. சீப் ரேட், ஆமாம். தக்காளி 4 கிலோ 50 ரூபா. இதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்கினது சந்தையில் வாங்கி. வேற அவரைக்காய், பீன்ஸு, பீட்ரூட்டு எல்லாம் கிடக்கு. நிறைய காய்கறிகள் கிடக்கு, அதனால இது மட்டும் வாங்கிட்டு வந்தோம். போன வாரம் வாங்கினது கிடக்கு. அவரைக்காய், பீன்ஸு, இதெல்லாம் கிடக்கு. கேரட் இல்லை, மிச்சம் எல்லாம் கிடக்கு. சரி, ஊற வைக்க போறீங்களா? நீ இந்த இது விளக்குக்கு திரிய போட்டு மாற்றிடணும். விளக்குக்கு திரி மாற்றியாங்க ஃப்ரெண்ட்ஸ். திரி மாத்துறாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு திரியை எடுத்து 2ஆக கட் செய்ய வேண்டும். 2ஆக கட் பண்ணிட்டு போட்டு விட்டா முடிஞ்சிச்சு வேலை. ஒரே திரி தான் 2 விளக்குக்கும்னா? ஆமாம், ஒரே திரி தான் 2 விளக்குக்கும். காலையில் என்ன இருக்கா? என்ன இருக்கு? போதும், ஒரு நேரம் தான் எரியுது. கைஸ், இங்கே விளக்கேற்றுறாங்க கைஸ். விளக்குக்கு எண்ணெய் ஊற்றுறாங்க. அது எம்டி ஆயிடுச்சு. விளக்கு வெள்ளனாவே விளக்கு ஏத்துறதுனால எண்ணெய் சீக்கிரம் இதாகி போயிடுது. ரொம்ப நேரம் எரியுது. ரொம்ப நேரம் எரியுது. டைம் கூட நம்ம 5:15 6:30 வரைக்கும் எரியுது. 1 மணி நேரம் எரியுது காலையில். சாயந்தரமும் 1 மணி நேரம் எரியுது. நான் 7 மணி தானே போகிறேன், அது வரைக்கும் ஏமாற்ற மாட்டீங்க. ஆமாம், விளக்கு எரியுறது நல்லது. இருந்தாலும் எல்லாம் ஒரு அளவு தானே. இல்லை, விளக்கு எரியுறது நல்லது. அப்படியே ஒவ்வொருத்தர் அணையா விளக்காவே வீட்டில் வச்சுருப்பாங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், விளக்குக்கு திரியெல்லாம் மாற்றியாச்சு. இனிமேல் இதை கிளஞ்சி வச்சுட்டு படுக்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.